அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீடாக்ஸ் உணவு சமைக்க போகிறோம். அந்த உணவு பார்த்தீங்கன்னா நம்ம 5 கிலோ பிரிஞ்சு பண்ண போகிறோம். அந்த பிரிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டா எந்த அளவுக்கு சுவையா செய்வோமோ அந்த மாதிரி நம்ம செய்ய போகிறோம். இப்போ நம்ம ட்ரெஸ்ல இன்றைய விதை நாளை வச்ச சார்பாக நம்ம அந்த செயலை வந்து தினந்தோறும் நம்ம நாய்களுக்கு பிஸ்கெட் ஒரு வழக்கம். இப்போ அந்த செயலை வந்து உணவாக மாற்றணும். அப்போ அதனால உங்களுக்கு சூடான உணவு கொடுத்தா கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கும்ன்ற நம்ம இந்த பிரிஞ்சு ரெடி பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது 10 நாளாக போயிட்டு இருக்கு. இப்போ அந்த பிரிஞ்சு செய்யறதை இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க, சரிங்களா? இந்த பிரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலா ஒரு நம்ம எல்லாம் சாப்பிட்டா எவ்வளவு சுவையா செய்வோம், நம்ம அந்த அளவுக்கு சுவையான ஒரு பிரிஞ்சை நம்ம செஞ்சு அவங்களுக்கு கொடுக்குறோம். ஏன்னா நமக்கு எந்த அளவுக்கு ஒரு சுவை தேவைப்படும் அதே சுவை எல்லாருக்கும் தேவைப்படுது. நம்மளுக்கு எந்த மகிழ்ச்சி தேவைப்படும் அந்த மகிழ்ச்சி எல்லாருக்கும் தேவைப்படுது. அந்த ஒரு காரணத்துக்கோசமே நம்ம இந்த செயலை வந்து ஒரு குடும்பத்தோட உட்காந்து சாப்பிட்டா எவ்வளவு சுவையா செய்து நம்ம சாப்பிடுமோ அதே போல நம்ம ப்ரிப்பரேஷன் பண்றோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 கிலோ வெங்காயம் போட்டுருக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பட்டை ஒரு 7 கிராம் பட்டை, ஒரு 5 கிராம், ஒரு 7 கிராம் ஏலக்காய், ஒரு 7 கிராம் லவங்கம். இதுதான் இதோட ஒரு முக்கியமான மெயின் இன்கிரீடியன்ஸ். இதான் வாசனை கொடுக்கறது, உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தான பொருள். வேற எந்த ஒரு இன்கிரீடியன்ட் சேர்க்க மாட்டேன். இதுதான் இதோட மசாலா. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரிஞ்சில் வந்து நம்ம அதிகமா போறப்போ மீன் மேக்கர் மட்டும்தான். ஏன்னா மீன் மேக்கர் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆயில் கண்டென்ட் அதிகம், புரோட்டீன் தன்மை ரொம்ப அதிகம். இப்போ அந்த புரோட்டீன் தன்மை என்னன்னா நம்ம வந்து ஒரு சீடாக்ஸ் போடும்போது ஒரு மாமிஸோட ஸ்மெல்லும் அதுல வரும். ஏன்னா பிரிஞ்சியோட ஸ்மெல்ல பிரியாணின்னு எல்லாரும் பேசுற அளவுக்கு சூழல் இருக்குது. இப்போ அந்த தன்மை நம்ம அவங்களுக்கு கொடுக்கும்போது சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு சுவையா இருக்கும். ரெண்டாவது அந்த செயலும் நம்ம செய்யும் போது ரொம்ப ஒரு சூப்பரா அதை செய்ய முடியும். ஏன்னா இப்போ நம்ம கண்டினியூவா செஞ்சுட்டு இருக்கிறதுனால இதோட பக்குவங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பரா வருது. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கிறோம். பாத்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரீட்ல போறவங்க எல்லாரும் கூட பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சமயத்து பிரியாணி எனக்கு பார்சல் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆயில் 2 லிட்டர் ஆயில் ஊற்றுறோம். நம்ம மேக்சிமம் 5 கிலோ பிரிஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேக்சிமம் அதிகபட்சமா ஒரு 1.25 லிட்டர் ஊற்றினா போதும். நம்ம பாஸ்மதி ரைஸ் போட்டு நம்ம பண்ணா 1.5 லிட்டர் போதும். இப்போ நம்ம சீடாக்ஸ் போறதுனால நம்ம ஆயில் கொஞ்சம் அதிகமாக ஊற்றினா சுவை கொஞ்சம் நல்லா இருக்கும். ரெண்டாவது இப்போ மீன் மேக்கர் 2 கிலோ மீன் மேக்கர் போடுவாங்க. இப்போ இந்த 2 கிலோ மீன் மேக்கர் அதில் வேக வைக்கணும். நமக்கு நல்ல ஆயில் கண்டென்ட் தான் நல்லா வேகும். அது வந்துச்சுன்னா அந்த ஃப்ரேல வந்து அதன் மனம் வந்து இன்னும் சூப்பரா இருக்கும், சாப்பிட்டு ரொம்ப சுவையா இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம காலைல நான் செஞ்சுட்டு இப்போ நாங்களே மேக்சிமம் வைப்பேன். அது வைக்கும் போது அவங்க சாப்பிட்றவோட அந்த மகிழ்ச்சி ஆனந்தத்தை பார்க்க நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும். இப்போ அதனாலே இந்த செயலை வந்து ரொம்ப விருப்பத்தோட பிற உயிரோட வலி எப்படி இருக்கும் அப்படின்னு உணர்ந்ததுனாலேயே சமைக்கவே தெரியாது எனக்கு. இப்போ நான் வந்து ரொம்ப சிறப்பா உணவு சமைக்கிறேன். எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குதுன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு உணவு சமைக்க முடியுது. இப்போ இந்த மாதிரி சீடாக்ஸ் உணவு போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சா நம்ம மாமிசம் எல்லாமே ஒரு உயிருக்கு நம்ம உணவு கொடுக்க முடியும். அந்த உணவு ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இதை நம்மளால கொடுக்க முடியும். நம்ம பார்த்தீங்கன்னா இன்னும் நான் அடுப்பை பற்ற வைக்கல. அடுப்பை பற்ற வைக்காம எல்லா இன்கிரீடியும் போட்டுருக்கிறேன். இப்போ நான் இதுக்கப்புறம் தான் பற்ற வைக்க போறேன். நம்ம போட்டுட்டும் நம்ம ஆயில ஊற்றி அதை சூடு பண்ணி நம்ம போடலாம். இப்படியும் போடலாம். நம்ம 2 விதமா போட்டாலும் சுவை என்னமோ ஒரே மாதிரிதான் வரும். சூப்பரா இருக்கும் சுவை. நம்ம எல்லாம் போட்டு நம்ம ஆயில் சூடு பண்ணி தான் இதை போடணும்னு அவசியம் கிடையாது. இங்க எல்லா செயலுமே இப்படியும் பண்ணலாம், நம்ம சூடு பண்ணியும் பண்ணலாம். எதுவுமே எல்லாமே போட்டுட்டு கூட நம்ம அடுப்பை பற்ற வச்சு நம்ம பண்ணலாம். இது எதுக்கு நான் இப்படி சொல்றேன்னா, இப்படிதான் செய்யணும்ன்றது ஒரு கண்டென்ட் ஒரு எந்த பொருட்களுமே கிடையாது. இதை நம்ம எல்லாரும் ஆழ்ந்து புரிஞ்சுக்கணும். அப்புறம் எல்லாம் போட்டு இப்ப அடுப்பு ஏற்றுக்கிறேன். சுவைன்னா நம்ம எல்லாமே முதல்ல சூடு பண்ணி நம்ம எல்லாத்தையும் போட்டாலும் வர சுவை தான் இப்பயே வரும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நம்ம ஒரு பதட்டப்பட்டு கடகன்னு போடணும், கடகன்னு வெந்ததுக்கு அப்புறம் போடணும் அப்படின்ட்டு இதெல்லாம் போட்டுட்டு கூட நம்ம வேக வைக்கும் போது சுவை சூப்பரா இருக்கும். கொஞ்சம் ஈஸியா இருக்கும் செய்யறதுக்கு. ஒண்ணும் கிடையாது. ஏன்னா இங்க எல்லாத்தையுமே ஈஸியா சொல்லி கொடுக்க முடியும், ஈஸியா செய்ய முடியும். பார்த்தீங்கன்னா அடுப்பு ஏற்றி இப்போ வெங்காயம் இப்போ ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் அதுக்காட்டி இந்த மீன் மேக்கர் எல்லாம் பிழிஞ்சு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்க போறேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த செயல் இப்போ இவ்வளோ நேரம் நான் வந்து இப்போ ஸ்பீச் பேசிட்டு இருந்தேன் அன்பை சார்ந்து. இப்போ அதை அந்த முடிச்ச ஒரு கணமே இப்போ நான் வந்து காலையில 6 மணிக்கு சீடாக்ஸுக்கு இப்போ உணவு போகிறதுக்கோசம் இப்போ இந்த செயல் நான் செஞ்சுருக்கேன். இதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்குது. இப்போ இந்த ஒரு செயல்ன்றது சமையல்ன்றது இருக்கிற ஒரு பெரிய கலை. அதை வந்து எல்லாரும் ரொம்ப சிரமப்பட்டு கத்துக்கணும் ஒரு விஷயத்த. நான் இந்த அன்புன்ற ஒரு செயல் செய்த ஈஸியா இந்த செயலை நான் இப்ப கத்துக்கினேன். எப்படி செய்யலாம், அது எவ்வளவு சுவையா செய்யலான்ற அளவுக்கு ஒரு பக்கம் வந்துக்குது. ஏன்னா இங்க அன்பா இருந்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே கிடைக்கும்.
இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் இந்த செயல் எல்லாமே சிறிய செயல். ஆனா இதுதான் நம்ம இடத்துல பொறுத்து ரொம்ப பெருசு. சமையல்ன்றது ரொம்ப பெரிய கலை, அது ரொம்ப கஷ்டமா இருக்கும், சுவையா வராதுனாங்க. நாங்க ஒரு வாட்டி நமக்கு நான் சமைக்கிறேன், சமைக்கும் போது சுவையோட தன்மை கூடுது. பெரிய எல்லாருமே ரொம்ப ரெஸ்பான்ஸ் பண்றாங்க, ஃபோன் பண்ணி சொல்றாங்க எல்லாமே நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பரா இருக்குதுன்னு. பாத்துங்க. ஏன்னா நான் என்ன சொன்னேன், அன்புன்றது எவ்வளவு ஒரு பெரிய விஷயம்ன்றத நான் வெளிக்காட்டணுன்றதுமே சொல்றேன். சமைக்கவே தெரியாது, நான் சமையல் செஞ்சுட்டு இருக்கேன். அது நான் கொஞ்சம் சமைக்க மாட்டேன். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 30 கிலோ பிரிஞ்சு அந்த மாதிரி ஒரு பெரிய லெவல்ல சமைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பக்குவம் வந்துருக்கு. ஜஸ்ட் இப்ப நான் சமைக்க ஆரம்பிச்சு மேக்ஸிமம் ஒரு ஒரு 2-3 மாசம் தான் ஆகுது. சொல்ல டைமிங், அந்த டைமிங்குள்ளேயே சூப்பரா சமைப்பேன். இதுல இன்னொரு ஒரு ஹைலைட் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம திறப்பு விழா வச்சோம். ட்ரெஸ் திறப்பு விழா வச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் தான் ஆகுது. இந்த திறப்பு விழா அன்னைக்கு ஒரு சின்ன ஒரு மிஸ் மேட்ச் என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, நான் வந்து கேசரிக்கு போறதுக்கோசம் பைனாப்பிள் கிட்டத்தட்ட ஒரு 5 பைனாப்பிள் 5-6 பைனாப்பிள் வந்து அரைச்சி விழுது மாதிரி அரைச்சி எடுத்து வந்து வச்சிருந்தேன். நான் பிரிஞ்சும் பண்ணிட்டு இருந்தேன், பைனாப்பிள் இருந்தது பக்கத்துல. நான் இஞ்சி பூடி விழுது போறதுக்கு பதிலாக தவறுதலா பைனாப்பிள் எடுத்து அது தவறுதலா பைனாப்பிள் போட்டேன். இந்த மாதிரி இப்போ விழாதுன்னு சொல்லிட்டு பாத்துல பார்த்தா பிரிஞ்சியோட அந்த இஞ்சி பூடி விழுதோட டப்பாவா இருக்குது பாருங்க. 2 ஒரே சைஸ், இது ஒரு 5 லிட்டருக்கும் அது ஒரு 5 லிட்டர் இருக்குது, 2 ஒரே இது. என்ன பண்றதுன்னு புரியல. அது ஈவெண்ட்டுக்கு பண்றது, டெஸ்டோட ஓப்பன் பண்ற ஒரு நிகழ்வு. சரி ஓகே, அப்புறம் அப்படியே தெரியும் இஞ்சி பூண்டு விழுத போட்டு மசாலா பார்க்காது, இனிப்பு இருந்தாலும் கொஞ்சம் உப்பு மட்டும் கொஞ்சம் தூக்கலா போட்டு எல்லாம் கரெக்டா ரெடி பண்ணி விட்டு தம் போட்டு நான் போயிட்டேன். நான் தம் போட்டு எல்லாமே ப்ரிப்பரேஷனா முடிச்சுட்டு வீட்டுக்கு குளிச்சுட்டு ஈவெண்ட் வரணும் போயிட்டு வந்து பாக்குறேன். கேட்டேன், தம் எடுத்துட்டு பாருங்கப்பா சாப்பிட எப்படி இருக்குதுன்னு. இது வரைக்கும் இல்லாத ஒரு சுவையில அந்த பிரிஞ்சி. ஏன்னா நம்ம வந்து இங்க மாமிசம், பால், சர்க்கரை, தேன் தேட்டா நம்ம யாரும் சாப்பிட மாட்டோம். நம்ம அதனால எதுவுமே கலக்க மாட்டோம். பிரிஞ்சினால மேக்சிமம் தயிர் கலக்காம செய்ய மாட்டாங்க. இப்ப புகை வந்துட்டு இருக்காது, வரலாம், ஒன்றும் ப்ராப்ளம் பண்ணாது. ஏன்னா நம்ம ஆயில் நிறைய ஊற்றிருக்கோம், நம்மளால அந்த எண்ணெய் வந்து அப்படியே உள்ளுக்குள்ளேயே ஃப்ரீயா தவிர்த்து எதுவுமே ஆகாது. ஏன்னா இப்ப இந்த அளவுக்கு ஒரு பக்குவமான ஏன்னா அந்த அதுக்கு செய்யறோம் இல்லையா, அதனால அது என்ன ஆனாலும் என்ன நிறைய பார்த்து நானு எல்லாம் போக ஒரு அளவுக்கு நார்மலா இருந்ததா இருக்கும். ஏன்னா எதா இருந்தாலும் நம்ம உள்ளார்ந்து போய் செய்யும் போது அதோட வெளிப்பாடு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் நம்மளால. இப்ப அந்த பைனாப்பிள் போட்டு செஞ்ச உடனே அன்னைக்கு பிரிஞ்சு இது வரைக்கும் செய்யாத அளவுக்கு ஒரு அளவுக்கு சுவையோட அந்த பிரிஞ்சு இருந்தது. நிறைய பேர் ரொம்ப விருப்பத்தோட அந்த பிரிஞ்சுதான் வேணும்னு சொல்லி சீக்கிரமா நான் பிரிஞ்சே செஞ்சேன். அன்னைக்கு சாம்பார் செஞ்சேன், சாம்பார் சாதம் சூப்பரா செய்வேன். இப்ப சாம்பார் சாதம் பத்தி அன்னைக்கு 15 கிலோ சாம்பார் சாதம் செஞ்சேன், 20 கிலோ பிரிஞ்சு செஞ்சேன். அன்னைக்கு பிரிஞ்சோட தன்மை ரொம்ப அதிகமா இருந்து. ஏன் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, பைனாப்பிள் போட்டு நம்ம பிரிஞ்சு செய்யும் போது சுவை சூப்பரா இருக்குது. தயிர் போட வேண்டிய பிரச்சனை அது நீங்க. ஏன்னா இப்ப தயிர் போட்டாதான் நம்ம நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் எல்லாரும். ஏன்னா நம்ம மேக்சிமம் யாரும் நம்ம ஒரு உயிரோட வழியை நம்ம எண்ணணும். அப்படி இருக்கும்போது ஒரு பால் தயிர்ன்றது அது குட்டிக்கு அது கொடுக்கத்தான் பால் நம்ம குடிக்கிறோம். ஒண்ணு பழக்க தோசம் தான் குடிக்கிறோம். இதுல சரின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. சாப்பிட்டா உடம்பு நல்லது. ஒரு உடம்பு நல்ல சரியில்லைன்னும் போது ஆமா, தயிருக்கு பதில் நம்ம நார்மலா நம்ம வெஜிடேரியன் சாப்பிடுறோம். நம்ம எல்லாரும் தயிருக்கு பதில் நீங்க பைனாப்பிள் அரைச்சி போட்டு நீங்க செஞ்சீங்கன்னா அந்த சாப்பாடோட உதிரியும் சூப்பரா இருக்கும், டேஸ்டும் செமையா இருக்கும். அது சந்தேகம் கிடையாது. ஏன்னா இப்ப இந்த பைனாப்பிள் அன்னைக்கு நான் தெரியாம அந்த ஈவெண்ட்டுக்கு போட்டு சூப்பரா போய் அதுக்கப்புறம் இப்ப இது வரைக்கும் பார்த்தா ஒரு 10 வருஷம் செஞ்சு பிரிஞ்சு எல்லாத்தையும் நான் பைனாப்பிள் அரைச்சி ஊத்த சரி. ஆமா, இது தவறுதலான நிகழ்வுன்னு சொல்ல முடியாது. இந்த நிகழ்வு அந்த நேரம் நடக்கணும். அன்னைக்கு நம்ம ஓப்பன் அன்னைக்கு இந்த ஒரு நிகழ்வு எனக்கு பிரச்சனை, தயிர் ஊத்தாம நம்ம செய்ய முடியும்னா சுவை வருமா? ஏன்னா எல்லாரும் என்ன கேக்குறாங்கன்னா, பிரிஞ்சிலாம் சூப்பரா செய்யறாங்க, லென்த்தா வருது அரிசி, நீங்க செஞ்சா மட்டும் உடையுது, சுவை இருக்கு உடைஞ்சு போகுது. நாங்க நீங்க அதை பண்ணும்போது அந்த உடையில, ஏன்னா அந்த ஒரு தயிருக்கான ஒரு கண்டென்ட் புளிப்பு சுவையா இருக்கணும். அதுல அந்த அந்த தயிர்னா ரொம்ப புளிப்பு, ஒரு எலுமிச்சை பாத்திரம் அந்த புளிப்பு இருக்கும், நம்ம தயிருக்குள்ள அந்த புளிப்பு இருக்கும். ஆனா தயிருக்குள்ள அந்த அதிகமான ஒரு கண்டென்ட் இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மாமிசத்துக்குள்ள கண்டென்ட் அதுக்குள்ள இருக்கும். இங்க வந்து பாருங்க, அப்படியே காட்டுங்க. இல்ல இவ்வளவு நேரம் கொச்சின் இல்ல எது இருக்குது, அதான் முக்கால்வாசி வெந்துருக்குது. இன்னும் கூட வேகலாம். ஆமா, இது இன்னும் கூட வேகலாம். ஏன் நான் சொல்றேன், ஒரு ரிலாக்ஸா கூட இந்த செயலை நம்ம செய்ய முடியும். ஏன்னா இதை முதல்ல நான் செய்ய பழகும் போது ரொம்ப பதறி செஞ்சிருந்தேன். சரியா வருமா, சரியா வராதா, இப்படி ஆயிடுமா, அப்படி ஆயிடுமா, அடி பிடிச்சிருமா, அந்த மாதிரியான ஒரு கண்டென்ட்ல இதை நான் ஏன் ஃப்ரீ பண்ணி சொல்றேன்னா, ரிலாக்ஸா செய்யும் போது ஒரு செயலை சூப்பரா செய்யலாம். இப்ப நீங்க அந்த பைனாப்பிள் ஊத்துனேன், ஒண்ணு இல்லை, பைனாப்பிள் நம்ம சாப்பிட்ற பொருள், பெருசா ஒன்றும் மாற பொருள். அப்படியே இஞ்சி பூண்டு விழுந்தே போட்டேன், போட்டு மிக்ஸ் பண்ணி செஞ்சேன். அது ரொம்ப ஒரு சுவையா இருந்தது.
இப்ப நம்ம ஆயில் நம்ம நிறைய ஊற்றிருக்கோம். காரணம் என்னன்னா இப்ப கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ மீன் மேக்கர் போறப்போ இந்த 2 கிலோ மீன் மேக்கரும் இந்த ஆயிலே வேகும் போது சுவை வந்து இன்னும் அதிகமா இருக்கும். இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா போற வரவங்கலாம் வந்து என்ன பிரியாணி தான் கேட்பாங்க. பிரிஞ்சின்ற தன்மை மாட்டாங்க. வாசனை வந்தாலே பிரியாணி அப்படின்ற ஒரு எண்ணம் நிறைய ஓடுது. இப்ப நிறைய பேர் அவங்க கேட்பாங்க பிரியாணி பார்சல் கிடைக்குமான்னு. ட்ரஸ்ட்ன்றது கூட போர்டு உருப்பட போர்டு வச்சிருக்கேன். இதை கூட மறந்து போய் இதை பார்க்கறது கூட இல்லாம வந்து டேரக்டா அந்த ருசியும் அந்த மனத்தையும் மட்டுமே மெயின் பண்ணி வச்சுன்னு வந்து அவங்க கேக்குறாங்க. ஏன்னா நம்ம எந்த அளவுல நம்மளோட பால் கருது பாருங்க. பெரிய பெரிய போர்டு போட்டு நம்ம வச்சிருந்தா கூட எதுக்கு ஏன் பண்றாங்கன்றத அது பச்சை தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவ்வளவு அன்பு சார்ந்த படம் போட்டது எல்லாம் போட்டது. ஆனா வந்து காசு எடுத்து கொடுத்து பிரியாணி கொடுக்குன்னு அந்த அளவுக்கு நம்ம கடினமா வாங்கிட்டு போறோன்றேன். இதெல்லாம் மாத்திக்கணும்னா நம்ம அன்புன்றதுக்குள்ள கொஞ்சம் ஆழ்ந்து போனோம். இது இப்ப நம்ம நாளைக்கு காலைல நம்ம குழந்தைக்கு பசின்னா நம்ம எவ்வளவு இறங்கி செய்வோம். அப்படிதான் எல்லா தாய்மாரும் செய்றீங்க. இப்ப அதே போல தினந்தோறும் இப்ப நான் பிரிஞ்சு பண்றேன். ரொம்ப சந்தோஷமா பிரிஞ்சு பண்றது 9 ஆயிடும். 9 தம் போடுவேன். தம் போட்டு சாப்பிட்டு பார்த்தா நிம்மதியா தூக்குவோம். காலைல 6 மணிக்கு எழுந்த உடனே 5:30 மணிக்கு எழுந்து 6 மணிக்கு இப்ப அந்த குளிர்ல அந்த சாப்பாடு வைக்கும்போது அவங்க சாப்பிடும் போது நமக்குள்ள ஒரு பெரிய அந்த ஒலி இருக்குதே ஒரு பெரிய சந்தோஷம். அந்த பேரொலியை நம்ம பார்க்கலாம். பிற உயிரோட வலியை நீக்கி அதுக்குள்ள ஏற்படுற மகிழ்ச்சியில ஏற்படுறது ஒலி. அந்த ஒலியை நம்ம பார்க்கும்போது தான் நம்மளுக்குள்ள அறிவு விளக்கமும் ஆன்ம விளக்கமும் நம்மளே அனைத்துமாக ஒரு பெரிய புரிய ஈஸியா ஏற்படும். அது எந்த சந்தேகமும் வேண்டாம். இதை பாத்தீங்கன்னா இப்ப மீன் மேக்கர் போட்டாச்சு. இந்த மீன் மேக்கர் அடி பிடிக்கிற மாதிரி ஒரு தன்மை ஏற்படும். பாத்தீங்கன்னா தெரியும். இந்த அடி பிடிக்கிறது என்னன்னா அந்த மீன் மேக்கர் நல்லா வெந்து இப்ப முழுசா இருக்கிற மீன் மேக்கர்லாம் ரொம்ப நேரம் ஆன உடனே அப்படியே உதிர்ந்துடும். அது உதிரும் போது என்ன அந்த சுவை வந்து இன்னும் கூடும். ஏன்னா இப்படி செய்யும் போதுதான் தன்மை வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். அந்த டேஸ்டா இருந்தா அவங்க சாப்பிடுவாங்க ஒரு புரியலாம். அந்த ஒரு காரணம் தான். இதே நான் முதல்ல சமைக்கும் போது நீங்க ரொம்ப நேரம் டைம் எடுத்து சமைச்சேன். சுவை ரொம்ப சூப்பர் ஆயிடுச்சு. இப்ப நம்ம சாப்பிட்டோம்னா சொல்லுவாங்க இவ்வளவு சுவை எப்படி செய்றீங்க நம்ம நண்பர்லாம் சாப்பிட சொல்லுவாங்க. செம்ம சூப்பரா இருக்கு. ஒரு மாமிசமா போட்டு சமைச்சா என்ன நல்ல சுவை வரும். ஏன்னா இங்க மாமிசன்றது எல்லா பொருளும் சேர்ந்ததுதான் மாமிசம். தனியா சேதம் ஒண்ணு கிடையாது. நம்ம சாப்பிட்ட காய்கறில இருந்து உருவானது தான் இந்த செதை. அப்படி இருக்கும் போது நம்ம இது எல்லாத்துக்குள்ள இதை கண்டுட்டு அதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணி சமைக்கும் போது அதோட சுவை வந்து அப்படியே மாற்றணும். இந்த மாற்றம் வரும்போது அவங்களுக்கு அந்த தன்மை அப்படியே இருக்கும். சாப்பிடும் போது ஈஸியா சாப்பிடுவாங்க. ஏமாத்தி கொடுத்துடலாம். அது ஏமாத்தி கொடுக்கறது என்னன்னா எந்த உயிருக்குமே பழக்கப்படுத்தணும். எல்லா உயிருக்கும் வாழணும்னு ஆசை, சாப்பிடணும்னு ஆசை. இப்படிதான் சாப்பிடணும்னு எந்த உயிருக்கும் ஆசை கிடையாது. பழக்கப்படுத்தினீங்கன்னா எல்லா உயிருமே வெஜிடேரியன் உணவே சாப்பிடும். ஏன்னா இங்க நிறைய வீட்டுல நாய் எல்லாம் வந்து பால் சாம்பார் சாதம்லாம் சாப்பிடுது, பூனையும் சாப்பிடுது, புளியே கூட சாப்பிட்டாலும் ஆச்சரியப்பட்டா சாப்பிட்டு நிறைய பேர் கூட்டுருக்குறாங்க. இதெல்லாம் எல்லா வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம அதை பழக்கப்பட்டோம்னா எல்லா உயிருமே வெஜிடேரியனா ஒண்ணுமே ஆகாது. எவ்வளவு நேரம் இன்னொன்று திரும்பி மூடி விட்டா ஒன்றும் ஆகாது. அது இன்னும் வேக முதுமை தோட்டி. ஏன்னா நம்ம உள்ள இப்ப எதுவுமே போல அடி பிடிக்கிறதுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. எந்த அது வேகணும் அவ்வளவுதான். இங்க அடின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம அந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இஞ்சி இந்த மாதிரியான விஷயம் போடும்போது தான் அது அடி பிடிக்கும். இதெல்லாம் மட்டும் அடி பிடிக்காது. வெந்து போகும். நல்லா வேக நல்லா உதிரி ஆகும். உதிரி ஆகும்போது கலர் நல்லா சிவக்க ஆரம்பிக்கும். வேற ஒண்ணுமே ஆகாது. அதனால ஒரு பெருசா நம்ம இதுக்கு என்ன ஆயிடுமா அதுல ஒண்ணுமே ஆகாது. ஏன் நான் சொல்றேன்னா இந்த தன்மையில நீங்க எது ஒண்ணுமே பாசிட்டிவா திங்க் பண்ணி அதை செய்யும் போது அந்த உணவு சூப்பரா வரும். இப்ப நான் உணவு நான் சமையல் அது அதே சமைச்சுக்குது. இதுதான் உண்மை. ஏன்னா எனக்கு தெரியாது இப்படிலாம் போட்டு இப்படிலாம் செய்யுங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. அவன் நான் செஞ்சுட்டு இருக்கேன். ஏன் சொல்லுங்கய்யா. நம்ம வந்து அந்த அன்பை வெளிக்காட்டணும்னா நம்ம செய்யணும். செய்யும் போது நம்மளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரும். இப்ப நீங்க பாக்குறவங்களாலும் முன்னால கொஞ்சம் ஹெல்ப்பும் பண்ணுவீங்க. இதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு எண்ணமும் வரும். செயலோட கலந்துக்க முடியும். ஹெல்ப்பும் ஒருத்தரால ஹெல்ப் பண்ற அளவுக்கு எல்லாரும் சேர்ந்துதான் பண்ணணும். எல்லாம் சேர்ந்து பண்ணா ஈஸி. எல்லாமே ஈஸி. எல்லாரும் சேர்ந்து இருக்கிறவங்க பணத்தை கொடுத்து அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. பணம் இல்லாதவங்க இப்ப நாளைக்கு நீங்க காலகட்டத்துல எடுத்து போய் ஆமா பணம் கொடுத்து பண்ணலாம். இல்ல உடல் உழைப்பு பண்ணலாம். இல்ல நீங்க போய் சொல்லி இது மாதிரி பண்றாங்களா ஹெல்ப் பண்ணலாம். இப்படியும் சொல்லலாம். வாக்காலும் பண்ணலாம், உடலாலும் பண்ணலாம், செல்வத்தாலும் பண்ணலாம். ஆமா ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா 30 பேர் இருப்பாங்க. நிறைய பேர் வருவாங்க. எல்லாரையும் வர வச்சு இந்த அன்பான செய்ய வச்சு அவங்களும் உலகில இருந்து அன்புக்குள்ள கொஞ்சம் ஆழ்ந்து கூட்டு வரணும், எல்லாருக்கும் புரிய வைக்கணும்ன்றதுக்கோசமே அன்புன்றது அந்த வார்த்தையா தான் இருக்கும். அதான் நான் வாசகம் போட்டிருப்பேன். அன்பு, கருணை, ஒருமை எல்லாருக்கும் போடல. ஏன்னா அன்பை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணும்போது அன்பே கடவுளை நம்ம கடவுள்னு ஒரு விஷயத்த அன்பு ஓர நிற்கும். நீங்க கடவுளை ஓர வச்சு அன்பை நீங்க முன்னிறுத்திட்டேன்னா அதுதான் மூலமாயிடும். அது மூலமாகும். பிரவுனா மொத்தமா அப்படியே உதிர்ந்து போய்
இருக்கு பாருங்க, ரொம்ப ப்ரௌனா இருக்கா, மொத்தமா உதிர்ந்து போயிருக்கா. இப்ப எல்லாமே நம்ம கையில பிச்ச மாதிரி ஆயிடுச்சு, வெந்தே அது பிஞ்சு இருக்குது. அப்புறமா அந்த சுவை வந்து எண்ணெயும் அதுவும் ரெண்டும் ஒன்னா கலந்துச்சு, கலந்து அதை வந்து பிரிய ஆரம்பிச்சு. இப்ப சுவை வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி சுவையா போட்டாதான் நம்ம அவங்க சாப்பிட கொடுக்கறதுக்கு நம்மளும் சந்தோஷமா இருக்கும், அவங்களும் சாப்பிடும் போது ரொம்ப ஆனந்தமா சாப்பிடுவாங்க. தக்காளி 2 கிலோ போட்டுருக்கிறோம், பச்சை மிளகா 50 கிராம், புதினா கொத்தமல்லி ஒரு கட்டு, இதெல்லாமே கரெக்டா இந்த 5 கிலோக்கு தேவையான இன்கிரிடியன்ட் தான். இது பர்ஃபெக்டா இருக்கும். நீங்க ஒரு பாஸ்மதி ரைஸை போட்டு இதே ப்ரிப்பரேஷன் நீங்க பண்ணீங்கன்னா, ஒரு மீன் மேக்கரும் பட்டாணி ஆட் பண்ணா உங்களுக்கு பட்டாணி வந்து அவங்க சாப்பிட முடிஞ்சுவாங்க. அதனால பட்டாணி போடாம நம்ம மீன் மேக்கர் பண்ணணும். நம்ம சாப்பிட்றத பட்டாணி மீன் மேக்கரும் போட்டு நீங்க இதே இன்கிரிடியன்ட் போட்டு பண்ணீங்கன்னா அந்த சுவை வந்து நீங்க பிரியாணி சாப்பிட்டுருந்தீங்கன்னா அந்த சுவை அப்படியே நீங்க இந்த வெஜிடபிள் பிரிஞ்சில சூப்பரா இருக்கும், சாப்பிட்டு ரொம்ப சுவையா இருக்கும். சொன்ன மாதிரி பைனாப்பிள் 5 கிலோ போடுறோமா, மேக்சிமம் ஒரு 1.5 பைனாப்பிள் 2 பைனாப்பிள் போடலாம். 2 பைனாப்பிள் போட்டீங்கன்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கும், நல்லா டேஸ்டா இருக்கும். செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. எது போடுறோமா அதை போடும் போது தயிர் ஊற்றாங்க, தயிர் ஊற்றாம நீங்க பைனாப்பிள் சொல்றது அதுக்கோசம் சொல்றேன். நீங்க சோயா சாப்பிட்டு 2வது பட்சம் தயிர் அவாய்ட் பண்ணி பைனாப்பிள் போட்டா தயிர் சேர்த்து குறைக்கலாம். நம்ம முடிஞ்ச வரைக்கும் பிற உயிருக்கு துன்பம் இல்லாம நம்ம வாழணும்னு ஆசைப்பட்டா நம்மளோட துன்பம் 100% நீங்க. பாத்தீங்கன்னா 50 கிராம் மஞ்சத்தூள். இப்ப நம்ம நார்மலா பிரிஞ்சு செய்யறோம், வீட்டுக்கு செய்யறோம்னா நம்ம இவ்வளவு மஞ்சத்தூள் போடணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இதுல பாதி போட்டா கூட போதும் 5 கிலோவுக்கு. ஏன்னா மஞ்சத்தூள் வந்து உடம்புக்கு அவ்வளவு நல்லது. 2வது பாத்தீங்கன்னா 50 கிராம், 5 கிலோவுக்கு 50 கிராம் போடலாம், இல்ல கொஞ்சம் கம்மியா போடலாம், 40 கிராம் போடலாம், காரம் கரெக்டா இருக்கும். ஏன் நான் இப்போ இவ்வளவு நேரம் கழிச்சு இதை போடுறோம்னா, நம்ம முன்னாடியே போட்டுருந்தோமா அடி பிடிக்கும், புரியுதுங்களா? அடி பிடிக்கும் இதை போட்டீங்கன்னா அடி பிடிக்கும். இவ்வளவு இப்ப அடி பிடிச்சாலும் அந்த அடி வந்து அழகா வெளியே வந்து அது சுவையா இருக்கும். இது போட்டா அந்த அடி பிடிச்சா தீஞ்சிச்சுன்னா சுவை மாறிடும். அதனால இவ்வளவு டைம் எடுத்து இப்ப நம்ம இதை போட்டுருவோம். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ரைஸ் தான் போடுறோம். நார்மல் ரைஸ் போடும்போது 2 தண்ணி, அந்த 2 தண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்த காய்கறி எந்த போட்டாலும் அது வேவறது அளவுக்கு ஒரு தண்ணி வச்சுக்கணும். மேக்சிமம் 1 லிட்டர் 2 லிட்டர் தண்ணியை ஊற்றி அதுலயே வேக வைக்கணும். முதல்ல எண்ணெயில வேகணும், அதுக்கப்புறம் இந்த தண்ணியை ஊற்றி உப்பெல்லாம் போட்டு நல்லா பதத்துக்கு வேகணும். ஒரு 2 லிட்டர் தண்ணி ஊற்றணும், அது கணக்கு கிடையாது. அதை ஊற்றி அது வெந்து அந்த காய்கறி எது போட்டோமோ நல்லா அதை வெந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஊற்றுற தண்ணி 2 தண்ணி. பாஸ்மதி ரைஸ் ஆனா 1.5 தண்ணி ஊற்றணும், நார்மல் ரைஸ் 2 தண்ணி ஊற்றணும், கரெக்டா இருக்கும் அளவு. இது வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது 1/2 கிலோ இஞ்சி 1/4 கிலோ பூண்டு. இந்த அளவு மட்டும் மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு கிலோ நம்ம பண்றோம் அப்படின்னா 50 கிராம் பூண்டு 100 கிராம் இஞ்சி. இப்ப நம்ம 5 கிலோ பண்றோம், அதாவது 1/2 கிலோ இஞ்சியும் 1/4 கிலோ பூண்டும் போட்டுக்கிறோம். இதை மிஸ் பண்ணக்கூடாது, இது அளவு வந்து கரெக்டா போடணும். ஏன்னா இதை மிஸ் பண்ணா நம்ம சுவை அதிகமா இருக்கும், அதிகமா போட்டோம்னா அந்த சுவை மாறிடும். அதை எந்த ஒரு இன்கிரிடியன்ட் நீங்க அதிகப்படுத்திட்டாலும் அந்த அளவுன்னு அளவு தான். இப்போ ஏலக்காவோ பட்டையோ லவங்கமோ அந்த அளவு தான் போடணும். அளவு கூட்டி போடுற கூட்டி போட்டீங்கன்னா சுவை மாறிடும். இஞ்சி பூண்டு விழுது அதிகமா போட்டாலும் சுவை மாறிடும், கம்மியா போட்டாலும் சுவை மாறிடும். அந்த வெங்காயம் கூட அப்படிதான். இது நம்ம வந்து ஏன்னா இந்த அளவுல போடும்போது அந்த சுவை ஒரே மாதிரி மெயின்டைன் ஆகும். இப்போ ஏன் நம்ம வீட்டுல எல்லாம் வச்சா சுவை மாறி மாறி வந்து நாங்கள் அளவா போட மாட்டோம், கையில எடுத்து போடுவோம். ஒரு நாள் அதிகமாக ஒரு நாள் கம்மியாகும், எல்லாம் மாறும்போது சுவை மாறும். இப்போ நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணும்போது கரெக்டான அளவுல போட்டோமா சுவை வந்து கரெக்டா வரும், மிஸ்டே ஆகாது. இப்போ 2வது இஞ்சி பூண்டு விழுது நான் எப்போ போட்டேன்னா, முன்னாடியே நான் போட்டேன் இந்த அளவுக்கு இது வெந்து உதிர்ந்து வந்திருக்காது, அடி பிடிக்கும். இப்போ நம்ம இப்ப போட்ட உடனே இப்போ இஞ்சி பூண்டு விழுது இந்த ஹீட்டுக்கே அது வந்துடும். ஒன்று பெரிய கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே லைட்டா உப்பு மட்டும் போட்டு அப்படியே கொஞ்சம் கொதி விட்டு நம்ம என்ன சொல்லணுமோ அந்த 2 தண்ணியை ஊற்றினோமா சூப்பரா இருக்கும். இதுல பிரிஞ்சு போட்டோம்னா நம்ம அளவு கல் உப்பா இருந்தா இந்த ஒரு கை உப்பு போட்டு நம்ம அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி அரிசியை போட்டு ஃபைனலா செக் பண்ணி உப்பு போடுவோம். இந்த உப்பு கரெக்டா இருக்கும், கொஞ்சம் குறையும். அது ஃபைனலா அரிசியெல்லாம் போட்டுட்டு நம்ம கிண்ணமோ செக் பண்ணி கொஞ்சம் சால்ட் போட்டு லெவல் பண்ணினா கரெக்டா இருக்கும். இப்போ நீங்க என்னதான் தூக்கலாம் இறக்கலாம் பார்த்தா அது மிஸ் ஆகும்.
அதனால இதில் இப்போ போறது அளவு. இன்னும் நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு ஃபைனலாக பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் சால்ட்டு போட்டு அப்போ உப்பு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்படி பார்க்குற உப்பு தான் சாப்பிட்ற உப்பு. அந்த உப்பு மாறவே மாறாது. சரிங்களா? இப்போ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 லிட்டர் தண்ணி ஊற்றிடுறாங்க. இப்போ 2 லிட்டர் தண்ணி எதுக்குன்னா இஞ்சி பூண்டு பச்சை வாசனையும் போகணும். ப்ளஸ் இதில் இப்போ ஊற்றின எண்ணெய், இப்போ மொத்த எண்ணெய் இப்போ ஒரு சூடு அறிய வைக்கும் போது மொத்த எண்ணெய் வெளியே வரும். அந்த எண்ணெய் மொத்த எண்ணெயும் அப்படி வெளியே வந்தோடனே நம்ம அளவு தண்ணி 2 தண்ணி எடுத்து ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அரிசியை போட்டு ஒரு 10 நிமிஷம் இன்னும் ஒரு 1/4 ஹவர் தண்ணி ட்ரை ஆகிற அளவுக்கு திண்டிட்டு தம் போட்டா போதும். சூப்பராக வந்து ஸோ இந்த தண்ணிக்கு வந்த உடனே இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றிருக்கிறோம். 2 தண்ணி இருக்குது. இப்போ ஆல்ரெடி ஈரப்போட்டு தண்ணியோட இருக்குது. இப்போ நம்ம வந்து என்னன்னா 2 லிட்டர் தண்ணி ஊற்றணும். அப்போ நல்லா வெந்து அந்த பாவத்தோடு அப்படியே இருக்குது. இப்போ எப்படி மேட்சில் மேக்ஸிமம் 1 லிட்டர் தண்ணி இருக்கணும். இப்போ நம்ம அளவு தண்ணி 5 கிலோ அரிசி போட்டு வரோம்னா 10 லிட்டர் தண்ணி ஊற்றணும். 10 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வரணும். நல்லா கொதி வரணும்னு அரிசி போடணும். தண்ணி ஊற்றிடலாமா? தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதி வந்த உடனே நம்ம அப்புறம் அரிசி போடலாம். மேக்சிமம் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வரணும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டுடலாம். நம்ம இப்போ மட்டும் உப்பு செக் பண்ணிடணும். நம்ம இப்போ உப்பு செக் பண்ணி நம்ம போடுறோம், என்ன உப்பு போடுறோமோ அந்த உப்பு தான் இந்த சாப்பாட்டுக்குள்ளேயும் உரைக்க ஆரம்பிக்கும். கரெக்டா இருக்கு. உப்பு கம்மியா இருக்குறா மட்டும் இப்ப மட்டும் சால்ட் போட்டுக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம இப்ப இந்த உணவு சமைக்கிறோம். இப்ப இந்த உணவு நம்ம முதல் பார்க்கும்போது எல்லாம் தனித்தனியா இருந்தது. வெங்காயம் தனியா, நம்ம போட்ட மளிகை பொருள் இருந்து எண்ணெய், இந்த பாத்திரம் எல்லாமே தனித்தனியா இருந்தது. எல்லாத்தையும் நம்ம ஒண்ணு கூட்டணும். அடுப்பை வச்சோம், கேஸை மாட்டி நல்ல பாத்திரத்தை வச்சு அந்த கறிங்கி எல்லாம் போட்டு இப்ப எல்லாருமே ஒண்ணு கூடி இப்ப அந்த ஒருமை வந்ததுனால இப்ப இந்த உள்ள ஒரு மனம் வரும். இந்த மனத்தை நம்ம நல்லா ஸ்மெல் பண்ண முடியும். இப்ப எல்லாரும் போறவங்க திரும்பி திரும்பி பார்த்துட்டு போறாங்க. போர்டை பாக்குறாங்களா இல்லையோ, ஸ்மெல்ல எல்லாராலையும் உணர முடியுது. உணர்ந்து ஏன்னா ஸ்மெல்ல வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஸ்மெல்லா இருக்கு. எல்லாரும் உணர்ந்து அதை பாக்குறாங்க. இப்ப இது காரணம் என்னன்னா எல்லாரும் ஒண்ணு கூடி ஒருமை குணம் வந்ததுனால அது வந்து ஒரு மனம் வீசும். இதே மனம்ன்றதுதான் நம்மளுக்குள்ள அந்த மனமா வீசும். அந்த மனம் எப்போ வீசும்னா நம்ம எல்லாருக்குள்ளயும் அன்புன்றது அதிகமாகி அந்த ஒருமை குணம் வந்தா. இப்ப என்ன நிறைய பேர் பார்க்கலாம் சிரிப்பாங்க. நானும் எல்லாரையும் பத்தி ஸ்மெல் பண்ணுவேன். நார்மலா யாரும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம அந்த ஸ்மெல் பண்ற அளவுக்கு நம்மளோட எண்ணங்கள் அதிகமா இருக்குனால நம்மளை பார்க்கணும் சிரிப்பா. நம்மளும் அதை சிரிக்கும் போது அந்த ஒருமை குணம் வெளிப்படும். தெரிஞ்சவங்களும் தெரியாது எல்லாரோடய அந்த ஒருமை குணத்தோட நம்ம இருந்து அந்த அன்புன்ற ஒரு விஷயத்த அதிகமா புரிஞ்சு நம்ம எல்லாருக்குள்ளயும் நம்ம அன்பை வளர்த்து நம்ம யாருன்ற ஒரு பெரிய ஒரு அறிவு தரலாம். இப்ப அதே போல ஒரு கணக்கு தான். இப்ப எல்லாரும் ஒண்ணு கூடிட்டாங்க. இப்ப எல்லாரும் பாருங்க, காரம், மஞ்சள், எண்ணெய், தண்ணி, அரிசி, நெருப்பு, பாத்திரம் எல்லாரும் ஒண்ணு கூடியாங்க. ஒண்ணு கூடிய ஒரு காரணத்தினாலே இதுல ஒரு மனம் வீசுது. இது பிற உயிருக்கு பசி ஆற்ற போது ஒரு பிற உயிரோட ஒரு வலியை நீக்கிறதுன்றது அதுக்குள்ள ஏற்படுற ஒரு பெரிய வலி. அந்த வலியை நீக்கணும்னா அந்த பசி வந்து நம்ம நீக்கணும் அப்படின்னா எல்லாரும் ஒண்ணு கூடி எல்லாருக்குள்ளயும் அந்த ஒருமை குணம் வரும்போது நம்ம அன்பா பேசினாலே பசி தீரும். அப்ப அந்த அன்பா பேசினாலே பசி தீரும்ன்ற ஒரு கண்டத்தை நம்ம ஒரு உணவா கொண்டு வந்து அந்த உணவை நான் கொடுக்கும்போது எனக்கு இந்த உணவு கொடுக்கும்போது என்னன்னா அந்த நாய்க்கு நோய் நீங்கணும்ன்ற ஆசை அடி. அதனாலேயே இப்ப இந்த உணவு சமைக்கிறேன் முக்கியமா. இல்லை ஈஸியா பிஸ்கெட் வாங்கி நான் 1000 ரூபாய்க்கு வாங்கி நான் போட்டுற முடியும். அதுலயே அந்த எண்ணத்தோடய போட முடியும். ஆனா அதை நம்மளாம் சமைக்கும் போது எல்லாத்துக்குள்ளயும் அந்த சாராம்சம் போய் சேரும். சொல்றது இப்ப எல்லாத்துக்குள்ளயும் அந்த சாராம்சம் போய் சேர்ந்து இந்த உணவு மருந்துன்றீங்க. உணவுன்றது மருந்து தான். மருந்து வேற, உணவு வேற இல்லை. நீ மருந்தாக இருந்தாலும் வாயில் தான் சாப்பிட்டாகணும், உணவு இருந்தாலும் வாயில் தான் சாப்பிட்டாகணும். இதுல எந்த சந்தேகம். அப்ப இங்க எல்லாமே மருந்தா இருக்குது. அந்த உணவை நம்ம சமைக்கும் போது எந்த அளவுக்கு சமைக்கிறோம், எவ்வளவு அன்பா சமைக்கிறோம், எந்த ஒருமை குணத்தோட சமைக்கிறோம், எந்த அளவுக்கு எந்த சிந்தனையில் சமைக்கிறேன், அந்த ஒரு கண்டென்ட் அந்த உணவுக்கு சத்தாவும் இருக்கும், சுவையாவும் இருக்கும். அது ஒரு பெரிய மாற்றத்தை அந்த சாப்பிட்ற ஜீவராசிக்கு அறிவாவே கண்மை ஆகிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு.
இது கட்டாயம் பெரிய மாற்றம். அப்ப எல்லாரும் ஒண்ணு கூட்டினா ஒரு பெரிய மாற்றம் வரும். அந்த ஒண்ணு கூடுதுன்றது அன்புல ஒண்ணு கூடணும், ஒருமை குணத்தோட ஒண்ணு கூடணும், அனைத்தும் நமக்கோசம் செய்யற எண்ணத்தோட ஒண்ணு கூடும்போது ஒரு பெரிய மாற்றம் கட்டாயம் நடக்கும். அப்படி அந்த எண்ணத்துல உருவானது இப்ப இந்த உணவு. இப்ப இந்த உணவு மன விஷயத்து இங்க போற வரவங்க எல்லாம் எல்லாரும் வந்து இதை பத்தி கேட்கறாங்க. இப்போ கூட ஒருத்தர் கேட்டு போனாரு. காரணம் இதுல இருந்து வர மனம் ஒண்ணு கூடியதால் மனம் வந்தது. அந்த மனம்ன்றதுதான் நம்மளுக்குள்ள அன்பா இருக்குது. அந்த அன்புன்ற ஒரு விஷயம் வெளிப்பட்டா ஒரு பெரிய மாற்றம். இந்த உலக உயிர் எல்லாமே நிச்சயமா இன்பத்துல போட்டணும் ஒரு பெரிய மாற்றத்தை 100% ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த உணவு வந்து அடி பிடிக்குமானா அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. ரொம்ப ரிலாக்ஸா செய்யலாம். இதுல என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இது பாஸ்மதி ரைஸ் கிடையாது, இது நார்மல் ரைஸ். அதனால வந்து மேக்சிமம் தாக்கு பிடிக்கும். ஒண்ணு குலையிறதோ அந்த மாதிரி விஷயம்லாம் இது நடக்காது. நம்ம ரிலாக்ஸா பண்ணலாம். அந்த வந்து செய்யும் போது ஒரு பெரிய அந்த அன்போட செய்யும் போது எல்லா பொருளுமே இப்ப நான் எப்படி சிந்திக்கணும் அதே போல உள்ள இருக்கிற அந்த ஹீட்ல இருந்து அந்த பொருள் எல்லாமே சிந்திக்கும். அதுல எனக்கு சந்தேகமே இல்லை. இதுதான் உண்மை. நம்ம ஓரளவு கவனத்தோட இருந்தா போதும், மீறி கவனம் அது இருக்கும். ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான், கொஞ்சம் ட்ரை ஆன உடனே நம்ம அப்படியே தம் போட்டு, இதே வந்து ஒரு பிரியாணி அரிசியா இருந்தா நம்ம தம் போட்டு மேக்சிமம் ஒரு 20 நிமிஷத்துல நம்ம எடுத்து பார்த்தோம்னா தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம திருப்பி ஒரு வாட்டி தம் போட்டா தண்ணி ட்ரை ஆயிடும். கரெக்டான தண்ணி அளவா வச்சிருந்தீங்கன்னா ஒரே வாட்டி 20 நிமிஷம் வச்சுன்னா தண்ணி சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம தம் போடுற வந்து 20 தம் போட்டு விட்டோமா மறுநாள் காலையில் மேக்ஸிமம் ஒரு 5 மணி தான் அதை நான் ஓப்பன் பண்ணுவேன். ஏன்னா நம்ம சாப்பாடு நம்ம அப்பதான் நம்ம சர்வ் பண்ணப்போ அப்பதான் அவங்க நம்ம கொடுப்போம். அதனால அப்பதான் நான் எடுப்பேன். அது இல்லாமல் நம்மளுக்கு இது நார்மல் ரைஸ்ன்றதுனால ஒண்ணுமே ஆகாது. நல்லா சாப்பாடு குழஞ்சி, ஏன்னா குழஞ்சிருந்தா தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். வேற வேறையா இருந்தா அவங்க மெல்ல முடியாது. ஒரு விஷயம் வந்து ஆடு மாடு மென்னு சாப்பிட்ற தன்மை கொண்டது. நாய் எல்லாம் பாத்தீங்கன்னா மாமிச உணவு தான் சாப்பிடும். அது கிழிக்கிற தன்மை தான் அதிகம். அது கடாப்பல்லே கிடையாது, அரைக்க முடியாது. அதனால முழுகும். இப்ப இந்த மாதிரி சாப்பாடு நல்லா குழஞ்சிருந்தா அவங்க அப்படியே முழுகும் போது செரிமானம் ஈஸியா இருக்கும். அது உடம்புக்குள்ள இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றமா இருக்கும். அதனாலே இப்ப நம்ம நைட்ல செஞ்சு தம் போட்டோமா காலைல சூடும் குறைஞ்சிருக்கும், மிதமான சூடு இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். தண்ணி ட்ரை ஆயிடுச்சு. நம்ம இப்ப தம் போட்டு விட்டோமா போதுமானது. நம்ம இன்னும் ரொம்ப டைம் ஆகுறதுனால சுத்தமா இப்ப இருக்கிற தண்ணி வந்து சுத்தமா ட்ரை ஆகி நம்மளுக்கு கரெக்டான உணவு வச்சிடும். நம்ம இதுவே வந்து நம்ம சாப்பிட்றது பாஸ்மதி ரைஸ் போட்டு பிரிட்ஜ் பண்ணீங்கன்னா இதுவும் அதுக்கு போதுமானது. ஆனா அந்த டைமிங் மட்டும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 20 நிமிஷம் 1/2 வச்சுன்னா சூப்பரா இருக்கும். நீங்க இந்த மாதிரி ஸ்வீட் டாக்ஸுக்கு உணவு வைக்கணும்னா இந்த மாதிரி சமைச்சு போடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடும், ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்மளும் ரொம்ப அன்போட செய்யணும், நம்ம குழந்தை செய்யற மாதிரி. இந்த எண்ணத்தோடு நம்ம செய்யும் போது நம்மளுக்குள்ள சிந்தனைகள் எல்லாம் சூப்பரா இருக்கும். நல்ல எண்ணங்கள் ஏற்படும், பெரிய மாற்றங்கள் வரும். நம்ம அந்த உயிரை நம்ம பாக்குறோம் இல்லையா, இந்த சிந்தனை நமக்குள்ள ஓட ஓட நம்மள சரியான சிந்தனைக்குள்ள இயற்கை தானா கொண்டு போயிடும். அதனாலதான் அன்புன்றதே சாதனையா இருக்கணும், அன்பே நம்ம வழியா இருக்கணும், அன்பே அனைத்துமா இருக்கணும். அந்த எண்ணத்தோட நம்ம செய்யும்போது பெரிய மாற்றம் கட்டாயம். நன்றி, வணக்கம்.